கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10, 11, 12, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். 9ஆம் இடத்துல வலிமையான ஒரு நல்ல அமைப்புல வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பார். 5, 9ஆம் இடங்கள் இப்போது வலிமையாக இருக்கின்றன. திரிகோண பாவகங்கள் இப்போது வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த இடத்துல தப்பு பண்ணணும், கடந்த 3 வருஷமா நமக்கு ஏன் இந்த மாதிரியான சோதனை அப்படிங்கிறத வாரத்தின் ஆரம்ப நாட்கள்ல ஒரு கண் திறப்பு, விழிப்புணர்வு, ஞானோதயம் போன்றவைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அப்படியே இப்படி பண்ணமா அப்படி பண்ணமான்னு தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷமா வந்த கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறக்க குணம். தேவையில்லாமல் யார்ட்டையாவது ஒருத்தர் போய் சிக்கி அல்லது யாராவது ஒருத்தருடைய நம்பிக்கை துரோகம் அல்லது அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு அப்படியே நம்பி இறங்கினது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கினது, இன்னொருத்தரை நம்பி பெருசளவில் பண்ணது, கையெழுத்து போட்டது, கேரண்டி கையெழுத்து போட்டது, அவங்கடனை நான் தரேன்னு சொன்னது, இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தான் ஆர்வத்தோடு எதையாவது ஒன்று செஞ்சு தான் 3 வருஷமா சிக்கலில் மாட்டினீங்க. அந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த 15 நாட்கள்ல இருந்து தீர ஆரம்பிக்கும். 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வாரத்தின் ஆரம்பமான முதல் 2 நாட்கள் தெய்வ நம்பிக்கை அப்படியே ரொம்ப கூடுதலாக இருக்கும். சிலருக்கு ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்றவர்கள் ஒரு அவதாரங்கள், மனிதர்களாக வாழ்ந்து தெய்வங்களாக அடங்கிய அந்த அவதாரங்கள் அதிஷ்டானத்தை போய் பார்க்கறதுக்கான ஒரு பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு அம்பாள் வழிபாடு கை கொடுக்கும், சிலருக்கு அம்பாள் வழிபாடு, சிலருக்கு குலதெய்வ வழிபாடு போய் கூட கொடுப்பீங்க, பார்ப்பீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 10ஆம் இடத்துல சந்திரன் வருகிறார். இப்போது என்ன தொழில், என்ன ஏது, என்ன வேலை, என்ன மாற்றம், என்ன அப்படின்றதுல கொஞ்சம் கிளாரிட்டிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வாரத்தில் நடுப்பகுதியில் 2 நாளில் உண்டு. வாரத்தின் கடைசி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் சுக்கிரனுடைய இணைவில் வருது, மிகப்பெரிய யோகம். அதனால அந்த 2 நாட்களும் வார கடைசியில இந்த 5 நாட்கள் என்னென்னலாம் நடக்கலையோ அது எல்லாம் நல்ல விதமாக நடந்து அட்டகாசமாக இருக்க போகிறது. எதையும் நீங்கள் ஒரு நல்ல விதமாக செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அந்த நேரங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. தேர்வு எழுத போறவங்க, அதே நேரத்தில் இந்த வாரத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே அடுத்த வாரத்தில் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம இதோ வந்து விட்டது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு தோல்வி கிடையாது என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த டிசம்பர் 15 முதல் 21 வரையிலான வாரம்